கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தபசு நாட்களிலும் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷித்த நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக சிலுவை தியானங்களை தியானிக்கிற ஒரு கிருபையை தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இப்பொழுதும் எல்லாருமாய் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை தியானிக்கிற பொழுது இவை அனைத்தும் எங்க மேல வரக்கூடிய பாடுகளப்பா. ஆனாலும் எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டதை நினைத்து மனதார துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. ஆத்துமநேசருடைய அங்க மகத்துவங்கள் அத்தனையும் புரிந்து கொள்ளவும், அவை எனக்காக எங்களுக்காகப்பட்ட பாடுகளை தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் நிஜம் டிவியின் வழியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. தொடர்ந்து இதை ஆசீர்வாதமாக்கி தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் தியானம், கடந்த நாட்களிலே இயேசுவின் பாதம் 2 பாகமாக கேட்டோம். அடுத்து இயேசுவின் கால் பார்த்தோம். இன்றைக்கு இயேசுவின், அதாவது ஆத்துமநேசரின் கால் எலும்பு என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை நான் முதலாவது வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33, 36 வசனங்களின் சுருக்கம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களின் சுருக்கம். நீங்கள் காண்கிறபடி எனக்கு ஒரு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். மூன்றாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்பது போதனை. ஆத்துமநேசருடைய எலும்புகளை குறித்து 3 குறிப்புகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். 1, எலும்புகள் முறிக்கப்படவதில்லை. 2, பாடுபட்ட அதே சரீரத்தோடு தான் இயேசு எழுந்திருந்தார். 3, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு ஐக்கியத்திற்கு அடையாளமாக இருந்தது என்று சொல்லி 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்பதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது என்பதை எல்லா உலகங்களும் அறியும்படிக்கு பரிசுத்த யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அவர் எழுதி வைக்க வேண்டும்? சிலுவை என்கிற ஒரு கொலை தண்டனை, அது அந்த தண்டனை பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு மனுஷனுடைய கால் எலும்புகளும் முறிக்கப்பட வேண்டும். ஆனால் பரிசுத்த யோவான் மாத்திரம் அதை ஒரு தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று யோவான் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை தற்செயலாக இயேசுவின் கால் விட்டுவிடப்படாமல் தேவ தீர்மானமாய் அது விட்டுவிடப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். ஆதியிலே யாத்திராகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பூர்வ பஸ்கா பலியின் சட்டம் கிறிஸ்துவாகிய நம்முடைய பஸ்காவில் பரிபூர்ணம் அடையும்படிக்கு தேவன் திருவுளமானார். சாதாரண உலகத்துக்கு இது விளங்காது. உலகத்தின் தற்செயல் தேவனின் தீர்மானம் என்று இந்த விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, இயேசு பாடுபட்ட திருமெனியோடு தான் 3ஆம் நாளிலே எழுந்திருந்தார். சிலர் சொல்லிக் கொள்ளுகிறபடி அவர் மாயமான ஒரு தோற்றத்தை உடையவராய் தன்னுடைய அவதார காலத்திலே இருக்கவும் இல்லை, உயிர்த்தெழுந்த பிறகு ஆவேசமாய் அலையவும் இல்லை. மூன்றாவதாக, இயேசுவின் எலும்புகள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள நீங்காத ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருந்ததால் சிமியோன் இரட்சகரை ஒரு அடையாள புருஷன் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் யாக்கோபின் ஏணி
வானத்தையும் பூமியையும் ஒன்றுபடுத்திற்று. அதே போல இயேசுவின் திருமேனி மனுஷரையும் தேவனையும் இயேசுவின் சரீரத்தினால் ஒன்றுபடுத்திற்று. தியானம். ஆத்துமாவே, உன் இரட்சகரின் எலும்புகள் சிலுவையில் முறிக்கப்படாததினாலே அவர் உனக்கு பஸ்கா ஆட்டை போல விளங்குகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர்தான். யூதர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறைதான் பஸ்கா பண்டிகை வரும். ஆனால் உனக்கோ எந்நேரமும் பஸ்கா பண்டிகை தான். உன் இரட்சகருடைய பாடுகளை, உன்னுடைய பாவங்களை பற்றிய உத்தம மனஸ்தாபத்தோடு நினைவு கூறும் போதெல்லாம் நீ பஸ்காவை ஆசரித்து வருகிறாய். உனக்கு இரட்சகர் முழு பஸ்காவாக விளங்குகிறார் என்பது உண்மை. என் இரட்சகருடைய கால்கள் சத்துருக்கள் நினைத்தபடி முறிக்கப்பட்டிருக்குமே, ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எவ்வளவு நிந்தை வந்திருக்கும். அவர் ஆகாயத்தில் தொங்கி மரித்ததே அவதூறுக்கு ஏதுவாயிருந்தார். இது அதிலும் அதிகமாய் இருந்திருக்கும் அல்லவா? உலகத்தின் மக்கள் அங்கீனமுள்ள தேவர்களை தங்களுக்கு தெய்வங்களாக நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்குகிறோம் என்று பழிக்காதபடிக்கு உம்முடைய திருக்குமாரனுடைய கால்களை முறிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்று என் ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷம். அருமை இரட்சகா, இதோ உம்முடைய சிலுவை அண்டை வருகிறேன். உமது பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற 2 திருடர்களும் முடமாகி போனார்கள். நீரோ பூரண புருஷராய் விளங்குகிறீர். சத்துருக்கள் குற்றவாளிகளில் உம்மை பிரதானமானவர் ஆக்கும்படிக்கு நடுவில் அறைந்தார்கள். இப்பொழுது அவர்களே மற்ற இருவருடைய கால்களையும் முறித்து உம்மை மாத்திரம் முறியாமல் விட்டுவிட்டு நீர் அவர்களோடு சேர்ந்தவர் அல்ல என்பதை நிலைநாட்டுகிறார்கள். கால் முறிக்கப்பட்டவரில் ஒருவன் உம்மண்டை மனம் திரும்பின உத்தமனாயிருந்த போதிலும் நீர் அவனுக்கு சமானமானவர் அல்ல என்பதை உலகத்துக்கு விளக்கும்படிக்கு உமது கால்கள் முறிக்கப்படவில்லை போலும். உம்முடைய திருக்காலை தரிக்கும்படி சத்துருக்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆயுதங்கள் தங்கள் தலைகளை உம்முடைய பாதங்களுக்கு விரதமாய் எழுப்ப தேவன் இடம் கொடுக்கவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கின் தலையை வெட்டப் போகும்போது தேவ தூதன் வந்து தடுத்ததைப் போல கிறிஸ்துவின் மரணமோ சத்துருக்களுடைய ஆயுதங்களை கீழே போடவும் உடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற தீர்க்க தரிசனத்தை கூறவும் ஒரு தூதனை போல விளங்கிற்று என்று சொல்லலாம். சிலுவையில் தொங்குகிறவர்களின் கால் எலும்புகளை முறிக்க வந்த ஆட்கள் முதலாவது கிறிஸ்துவை தொடாமல் மற்ற இருவருடைய கால்களையும் முறித்து போட்டு கடைசியாக வந்த காரணம் என்ன என்று என் ஆத்துமா கேட்கிறது. ஏனென்றால் சிலுவையில் தொங்குகிற எந்த ஒரு மனுஷனையும் அவன் செத்து விட்டாரா மரித்து விட்டாரா என்று பரீட்சித்து பார்க்கும்படியாக கால் எலும்புகளை முறித்த பிறகுதான் சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் பண்ண வேண்டும். ஆனால் இயேசுவின் சரீரம் கால்கள் முறிக்கப்படாமலே அடக்கம் பண்ணப்பட்டது. அதற்கு காரணம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ஆவி ஒரு உத்தரவு சொல்லுகிறது, கால் முறிக்கப்பட்டால் விலா குத்தப்படாது. அப்பொழுது 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போய்விடும். கால் முறிக்கப்பட்டால் விலா குத்தப்படாது. 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போகும். அப்படியானால் கால் முறிக்கப்படாவிட்டால் விலா குத்தப்படும். 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். ஆகவேதான் இயேசுவின் மரணத்தில் இப்படி சம்பவித்தது. பிதாவே, பக்தரின் தலை மயிர் முதலாய் உமது சித்தம் இல்லாமல் தரையிலே விழக்கூடாதே. உமது திருக்குமாரரின் கால் கீழே விழுமா? பரலோகத்தின் வீதிகளில் நடந்து திரிந்து தூதர் சேனையின் சிரசுகள் எல்லாம் பணிந்து வணங்கும் கால்களை நீர் இகழ்ச்சிக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டீரப்பா. இரட்சகரே, நீர் பாடுபட்ட திருமேனியோடு எழுந்திருந்தீர். உம்முடைய உயிர்த்தெழுதலை மறுக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீர் இன்றைக்கும் உமது மாம்சமும் எலும்புகளும் உள்ள உயிர்த்தெழுந்த உடலை காட்டுகிறது போல் இருக்கிறது. ஆண்டவரே, உமது மார்க்க விரோதிகள் எல்லோரும் உமது உயிர்த்தெழுதலையே ஆட்சேபிக்க பார்க்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அதை விசுவாசிக்கும்படி உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை இருதயத்திலே உணர்த்தியருளும். ஆண்டவரே,
ஆத்துமனேசரே, இன்னும் உமது எலும்பில் ஒரு ரகசியத்தை காண்கிறேன். உமக்கும் எங்களுக்கும் ஒரு நீங்காத ஐக்கியத்திற்கு அது அடையாளமாய் இருக்கிறதப்பா. நீர் எங்களுக்கு அடையாள கர்த்தருமாய் இருக்கிறீர். எங்களையும் உம்மையும் உமது மனுஷீக சரீரத்தால் ஒன்றாக்கி விட்டீர். நீர் தலை, நாங்கள் அவயவம் என்கிற ரகசியத்தை தேவனாகிய நீர் அவதாரம் எடுத்த சரீரத்தால் வெளிப்படுத்துகிறீர். இந்த ஐக்கியத்தை அறிந்தவன் தான் ஞானி, இதை அனுஷ்டிக்கிறவனே சரியான யோகி, இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறவனே பக்தன். நீச பாவியே, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கண்டாயா? நீ தேவகுமாரனுடைய சரீரத்தின் அவயவமாயும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவனாயும் இருக்கிறாய். இதைவிட உனக்கு என்ன மேலான அந்தஸ்து வேண்டும் அப்பா? சொல்லு. எள்ளுக்குள் எண்ணெய் போலும், மலருக்குள் மனம் போலும், உப்புக்குள் சாரம் போலும் நீ தேவனோடு அந்நியோன்யம் ஆகிவிட்டாயே. இதைவிட வேற ஒரு வாக்கியம் உனக்கு வேண்டுமா? சொல்லு. பரவசம். இயேசுவே, தேவதூதர்களுக்குள்ளே அடிக்கடி ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது. அதோடு பாதாள லோகத்து பூதகணங்களுக்குள்ளும் ஒரு பேச்சு நடக்கிறதை என் காது கேட்கிறது. அது என்ன பேச்சு? தேவ தூதர்கள் கூடி ஆதாமின் மக்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வை கண்டாயா? அவர்கள் தங்கள் சிருஷ்டிகரோடு எவ்வளவு பலமாய் ஒட்டப்பட்டு போனார்கள். நாம் தேவதூதராயிராமல் மனுஷராய் இருந்திருந்தோமே ஆனால் நன்றாயிருந்திருக்குமே என்று ஏங்கி தவிக்கிறார்கள். ஆம், பூத கணங்களோ தங்கள் பற்களை கடித்து கொண்டு இவ்வளவு பெரிய சலாக்கியம் மனுக்குலத்திற்கு கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் அவளை பாவிகளாக்கி இருக்க மாட்டோமே என்று புலம்புகிறார்கள். தூதர்களே, மனுமக்களை இவ்வளவாய் நேசித்த ஆத்துமநேசரை கீர்த்தனைகளோடு போற்றி பாடுங்கள். பூதகணங்களே, உங்கள் பற்கடிப்புகளை உங்கள் மட்டுக்கும் உங்கள் முறுமுறுப்புகளை உங்கள் பாதாள மட்டுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அன்பினாலே, எங்களுடைய விசுவாசத்தினாலே எங்கள் ஆத்துமநேசரோடு பலமாய் ஒட்டி போன எங்களை வெட்டி போட உன்னாலும் ஆகாது, உன் தலைவனாகிய பெயல் சபுலாலும் ஆகாது. தேவன் எங்களை ஜெயம் சிறக்க பண்ணி இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆத்துமநேசருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை, விலா குத்தப்பட்டது. 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. அப்படியானால் அந்த பாடு மரணங்கள் எனக்காக, அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு அல்லது இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜபிக்கலாமா? நேசிக்கிற ஆண்டவரே, எங்கள் நித்திய நேசத்துக்கு பாத்திரராகி இயேசுவே, எங்களுக்காக உம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு உம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை நினைத்து மறுபடியுமாய் மனதார துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தார் அனைவரும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் புத்திரராய் மாறும்படிக்கு ஒவ்வொருவரும் உம்முடைய உயிர்த்தெழுதலை பரீட்சித்து பார்ப்பதற்கு ஒவ்வொரு ஜனங்களுடைய மனக்கண்களையும் திறந்தருளும் இயேசுவே. ஆண்டவரே, தேவையில்லாததுக்காக தங்களுடைய பிரயாசங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நித்திய கண்மலையாகிய மனுக்குலத்தின் சாபம் பாவம் தீர ரத்தம் சிந்திர உம்மை தடவியாயினும் கண்டுகொள்ள உதவி செய்யும். இன்னும் எங்கள் இந்திய தேசத்தார் கேட்பார் பேச்சை கேட்டு கெட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையது, விடுதலை உம்முடையது, சமாதானம் உம்முடையது. அதை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அந்த விசுவாசத்தோடு எங்கள் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் பாவத்தை என் சாபத்தை தீர்ப்பதற்கு எனக்காக சிலுவை மரம் தூக்கி தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவே என் தெய்வம் என்று சொல்வதற்கு அவருடைய மனக்கண்களையும் பிரகாசிப்பித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலை நேரத்திலும் அந்த விசுவாசத்தோடு இதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விதமாய் பலப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். எங்கள் பிள்ளைகள் நாளில் புறப்படுகிற எல்லா பிரயாணங்களிலும் பிரயாசங்களிலும் தேவ கிருபையின் கரம் கொடுவே நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவேற்றப்படுகிற ஊழியங்கள், எங்கள் தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் தேவனாய கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் கிரியைகளை நடப்பிப்பதாக தாழ்த்துகிறோம். கேட்க தெரியாம விட்டு நம்ம நடத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தியானத்தில் அது எனக்காக பாடுகிறேன்னு சொல்லி விசுவாசித்து காத்திருப்போம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.